எஸ்எஸ்கே எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்பதான் நம்ம ரேவதிக்கு தெரிய வரப்போகுது. அதுவும் இல்லாம ரேவதி சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு உண்மையிலேயே எஸ்எஸ்கே இப்படி ஷாக் ஆகுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது எஸ்எஸ்கே இதுக்கு முன்னாடி நம்ம ரேவதியோட கழுத்துல தாலிய கட்டுறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்போ பாத்தீங்கன்னா, நம்ம தாக்ஷாயணி கிட்ட சொல்லப் போறேன் அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா கடைசியில இப்போ இந்த எஸ்எஸ்கே பண்ண வேலை கொஞ்சம் கூட நம்ம ரேவதிக்கு பிடிக்கவே இல்ல. அதே மாதிரி இலக்கியா சொல்றத நம்ம ரேவதி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இப்போதைக்கு எஸ்எஸ்கேவுக்கும் நம்ம கௌதம்க்கும் உண்மை தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா முதல்ல கௌதம கன்வின்ஸ் பண்ணி கௌதம்க்கு உண்மையிலேயே யார் அவங்களோட அப்பா அப்படின்றத நம்ம தெரிய வைக்கணும். எஸ்எஸ்கே தான் அப்படின்றது தெரியும் போது கண்டிப்பா கௌதம் கோவப்படுவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது கௌதமோட கோவத்தை எல்லாத்தையுமே எப்போ நம்ம பாசமா மாத்துறோமோ அப்பதான் இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே கோவில்ல வச்சு இந்த தாக்ஷாயினிய எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அங்க போனதுக்கு அப்புறமா இந்த தாக்ஷாயினியோட மனசுக்குள்ள இருந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சது. பட் இருந்தாலுமே எஸ்எஸ்கே இப்ப என்ன பண்றது? நம்ம மட்டும் அதாவது தாக்ஷாயினி சரியான நேரத்துல வராம இருந்திருந்தா, இந்நேரத்துக்கு இந்த ரேவதியோட மகன் யாருன்னு சொல்றது தெரிஞ்சு கடைசியில அவங்களோட கதையை முடிச்சிருப்பனே. அதே மாதிரி இப்போ தாக்ஷாயினி எப்படி அங்க வந்தா? அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கேவுக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சு. இதுக்கு மேலயும் நம்ம சும்மா விடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா இந்த ரேவதியையும் அவங்க மகனையும் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே முடிவு பண்ணிருக்காரு. அதனால மறுபடியும் ரோட்ல பார்க்கும்போது நம்ம ரேவதி கிட்ட பேசுறாங்க. என்ன ரேவதி, நம்ம மகனை நீ காட்டவே மாட்டேங்கிற. அதுவும் இல்லாம கோவில்ல தாக்ஷாயினி வந்ததுனாலதான் உன்னோட கழுத்துல என்னால தாலி கட்ட முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல பயங்கர கோவப்பட்ட ரேவதி இருந்துட்டு, என்ன எஸ்எஸ்கே, அந்த தாக்ஷாயினியோட கழுத்துல நீங்க தாலியை கட்டிட்டீங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு பயந்துதான் போகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேணான்னு சொல்லிட்டு நீங்க தாக்ஷாயினி கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கான முக்கியமான காரணம் இந்த சொத்து, அதுக்கப்புறம் பணம், இது எல்லாமே சேர்த்துதான். ஆனா இப்போ அதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீங்க தாக்ஷாயினி விட்டு வந்தாலுமே கூட உங்களை கண் கலங்காம வச்சு பாத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நம்ம மகனும் ரெடியா இருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க என்னோட கழுத்துல தாலிய கட்டி, இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரேவதிய தான் ஏமாத்துனேன். ரேவதி ஏமாந்து போனது வேற யார்கிட்டயும் இல்ல, என்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கலாமே. இதுக்கு முன்னாடி சொல்லும்போதே நீங்க தாக்ஷாயணி கிட்ட உண்மைய சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? இப்ப எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, உங்களை இனிமே நான் நம்ப போறது கிடையாது. நம்ம மகன் யாரு, என்ன ஏது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போறதும் கிடையாது. நீங்க உண்மையா இல்ல, உண்மையா இருந்திருந்தீங்க அப்படின்னா கோவில்ல வச்சு என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி என்னோட கழுத்துல தாலியை கட்டியிருப்பீங்க. அப்போ என் மகன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ரேவதி கேட்கிற ஒரு கொஸ்டின் கூட பதில் அவர்கிட்ட தயாரா இல்ல. அதுவும் இல்லாம ஏதாச்சும் போய் சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரேவதி ரொம்பவும் தெளிவாவும் தீர்க்கமாவும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. நீங்க 6 மாசத்துல சாக போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம மகனை காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.